ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தா அதே சேம் டாபிக் தான், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒன்லைனர் கொஷின் தான். நான் உங்களுக்கு கொஷின் படித்து ஆன்சர் சொன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த மாதிரியான ஈஸியான கொஷினும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். அப்புறம் அம்மா ஐஸ் அகாடமியில் வந்து ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ்க்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்டடி ஹாலும் அவைலபிள் இருக்குது. முதலே படிச்சுட்ருக்கவங்க ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணி இங்கே வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின்ஸ் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், தவறான கூற்றை தேர்க. சமீபத்தில் பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2024 வெளியிடப்பட்டது. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் வந்து, பெண்களுக்கான தனி கொள்கையை உருவாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன 1 மட்டும்தான் கரெக்டு, 2 கரெக்டு, 1 and 2 கரெக்டு, எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான், பி. 2 தான் கரெக்ட். பெண்களுக்கான தனி கொள்கையை உருவாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்க. தோஸ்தி 16 trilateral exercise was held in Maldives. செகண்ட் ஆப்ஷன் வந்து, இந்தியா, மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா participated in the exercise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, 1 or 2 1 and 2 none of these கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சி தான் கரெக்டு, 1 and 2. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், யூமேஜின் TN 2024 பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதேமாரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இது யூமேஜின் TN 2024 எது இன்கரெக்டுன்னு பார்க்கணும். இம்மாநாடு கோவையில் நடைபெற்றது. மாநாட்டின் கருப்பொருள் இன்ஃபார்ம் த ப்ரெசன்ட், இன்னோவேட்டிவ் த ஃபியூச்சர் என்பதாகும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் 1 2 1 and 2 எதுவும் இல்லை. கரெக்டான ஆன்சர் வந்து 1. இம்மாநாடு கோவையில் நடைபெற்றது, அதுதான் கரெக்டு. அடுத்த ஃபோர்த் கொஷின், சமீபத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் ஊதா தவளைகளை காப்பாற்ற சிறப்பு நிதியை நிறுவிய மாநிலம் எது? சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ கேரளா, பி ஆந்திர பிரதேஷ், சி கர்நாடகா, டி தமிழ்நாடு. இது ஈஸி தான், டி தமிழ்நாடு. அடுத்த ஃபிஃப்த் கொஷின் வந்து, இந்தியாவின் மிகப்பெரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு தொடர்பான சரியான கூற்றை தேர்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து, இது இந்திய சூரிய ஆற்றல் நிறுவனத்தால் SCCI அதாவது தொடங்கப்பட்டுச்சுங்கிறாங்க. செகண்ட் ஒன்று, இது சத்தீஸ்கரில் நிறுவப்பட்டது. தேர்ட் ஒன் வந்து, இந்த திட்டம் இந்திய அரசாங்கத்தால் முழுமையாக நிதியளிக்கப்படுகிறது. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு தொடர்பான BESக்கு தொடர்பான ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ 1 and 2. இது இந்திய சூரிய ஆற்றல் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது, கரெக்டு. இது சத்தீஸ்கரில் தான் இருக்குது. ரெண்டும் ஃபஸ்ட்டு 1 and 2 தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் கதிசக்தி ஆராய்ச்சி மன்றம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கதிசக்தி ரிசர்ச் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ IIM ஷில்லாங், பி IIM அகமதாபாத், தேர்டு IIM கோழிக்கோட், அடுத்த ஆப்ஷன் IIM இண்டோர். இதுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி, IIM ஷில்லாங். அதெல்லாம் அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்த கொஷின், சரியான கூற்றை தேர்க. VN சாமிக்கு 2022 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது சமீபத்தில் வழங்கப்பட்டது. செகண்ட் ஒன், சமூக நலனுக்காக பாடுபடும் பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. 2 ஆப்ஷன் எது சரியானதுன்னு கேட்கணும். ரெண்டுமே கரெக்டு தான், சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். VN சாமிக்கு 2022 எழுதுகோள் விருது கொடுத்துருக்காங்க. சமூக நலனுக்காக பாடும் பத்திரிகையாளர்களுக்காக கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்த கொஷின், பின் வருபவர்களில் ககயான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்லும் விண்வெளி வீரர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாலகிருஷ்ணன் நாயர், செகண்டு அஜித் கிருஷ்ணன், தேர்ட் ராஜாச்சாரி, ஃபோர்த் ஒன் அங்கத் பிரதாப், ஃபிஃப்த் ஒன் சுபாஷ்னு சுக்லா. இதில் 5 பேரில் யாரெல்லாம் அந்த ககயான் மிஷின் மூலமாக போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டி 1 2 4 and 5. அதாவது
1 வந்து பாலகிருஷ்ணன் நாயர், 2 வந்து அஜித் கிருஷ்ணன், 4th வந்து அங்கத் பிரதாப், 5th வந்து சுபனா சுக்லா. இவங்க 4 பேரும் போகிறாங்க. அடுத்த கொஷின் வந்து சமீபத்தில் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் பின்னணியில் பஞ்சு மிட்டாய்களில் எந்த செயற்கை சாயம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடாமைன் பி, பைஸ்பெனால் ஏ, கோமெரைன் டி வந்து இதில் எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏ ரோடமைன் பி. அது வந்து அதிகமாக அந்த கலர் சார்ந்ததுனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை தடை பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கொஷின், முதல் தனியார் வெடிமருந்து உற்பத்தி ஆலை சமீபத்தில் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது? ஏ கான்பூர், பி போபால், சி ஹைதராபாத், டி சாதியா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கான்பூர். கான்பூரில் தான் ஃபஸ்ட்டு திறந்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த எல்லா கொஷினும் எல்லாமே 1 வேர்ட் கொஷின், ரொம்ப ஈஸியான கொஷினு. நீங்கள் ஒரு வாட்டி இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அந்த டவுட்லாம் க்ளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.